மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாரு. கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் சொல்வார். தேங்க்யூ சார். தமிழக வெற்றி கழக அரசின் முதல் பட்ஜெட் இன்று சட்டமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட்ல சாமானிய மக்களின் கோரிக்கையும் கேட்கப்பட்டு அந்த கோரிக்கைக்கான திட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத அந்த வீடியோல பாருங்களேன். என் பேர் சூர்யா குட்டி மேம். நான் ஒரு திருநங்கை. நான் இங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். எனக்கு விஜய் அண்ணானா ரொம்ப பிடிக்கும். இப்ப சிஎம் ஆயிட்டாரு. அதனால அவங்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, எங்களோட கம்யூனிட்டிக்கு இப்ப நான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெளியூருக்கு போகும்போது நான் ஒரு ரூம் போட போனேன்னா அங்க எங்களுக்கு ரூம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க ஸ்டே பண்றதுக்கு. நைட்டு ஃபுல்லா ஆடுறோம் நாங்க. அப்ப என் கூட கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரூம் கொடுத்துருவாங்க. நான் போகும்போது என்னோட ஆதார் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் ரூம் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ரூம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு ஒரு ஹாஸ்டலோ, ஒவ்வொரு ஊர்லயும் வெளியிருந்து வர திருநங்கைகளும் வேலைக்கு போற திருநங்கைகளுக்கும் தங்குறதுக்கு ஒரு இடம், ஒரு ஹாஸ்டல் ஒவ்வொரு ஊர்லயும் கட்டி தரணும் அப்படின்னு நான் இதுல கோரிக்கை வைக்கிறேன். இந்த மாதிரி நாங்க கிட்டத்தட்ட நிறைய இடத்துக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சியில கலந்துக்க போயிருக்கேன். அப்ப கலந்துக்க போகும்போது என்னோட வர்ற எல்லாத்துக்கும் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, தங்கும் இடம் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு திருநங்கைங்கிறதுனால. அதனால நாங்க இந்த மாதிரி போற இடம்லாம் எங்களுக்கு எங்கேயுமே தங்கறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சாப்பிட இது இல்லை. அதனால எங்களுக்கு ஒரு தங்கும் விடுதி எங்களுக்கு திருநங்கைகளுக்கு கட்டி கொடுக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலேன்னு அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில அந்த பட்ஜெட்ல அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சமூக மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்ளும் டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு ஆதரவு வழங்குவதற்காக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடம் வசதிகள் நிறுவப்படும். மேலும் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ சிகிச்சை, தேர்வுகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிக்காக பிற நகர்களுக்கு பயணம் செய்யும் திருநகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குமிடம் வசதிகள் ஏற்படுத்தப்படும். என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு எதிர்கட்சி தலைவர். என்ன புதுசா திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஒன்றும் கிடையாதுன்னு. ஒரு சாமானிய மக்களின் கிட்டத்தட்ட திருநங்கை, அவங்க ஒரு 3ஆம் பாலினத்தவர். அவங்க இந்த மக்களால நிராகரிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும்னு சொல்லி அவங்களுக்குன்னு அவங்க கோரிக்கை ஏற்று அவங்களுக்கு நீங்க திட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதுதாங்க மாற்றம். நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்கன்றது பாக்குற எல்லாருக்கும் எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஒரு மனுஷனுக்கு எது சுதந்திரம்னா, நம்மள இன்னொருத்தர் சமமா நடத்துறது தான் சுதந்திரம் நான் நினைக்கிறேன். நான் சாய்கிறேன்.